பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் இருந்து நான் சொன்னேன்ல, அந்த ரோட்டில் இருந்து நேராக உள்ளே வர்றோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆலயத்துக்குள்ளே போகக்கூடிய வழி. இந்த அடியார் ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன, இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிற நம்ம கேட்டுக்கலாம். ஸ்தல வரலாறு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம். அகத்தீஸ்வர பெருமானுக்கு அரோகரா, சாம்பவமூர்த்திக்கு அரோகரா. இந்த திருத்தலத்தினுடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் கேள்விப்பட்டது மாதிரி கைலாயத்தில் சிவபெருமானுக்கு திருக்கல்யாணம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், தேவர்கள், ரிஷிகள், அவர்களுடைய பரிபாலங்கள் எல்லாம் அந்த திருக்கல்யாணத்துக்கு ஒன்று கூடும்போது வடக்கே தாழ்ந்து தெற்கே உயர்ந்ததாக நம்ம கேள்விப்பட்டோம். இதை சரிசமப்படுத்துறதுக்காக சிவபெருமானும் அகஸ்திய பெருமானும் இங்கே அனுப்பிச்சி வச்சாரு. இங்கே அனுப்பிச்சு வைக்கும்போது அந்த பொதிகை மலையில் வந்து சமநிலைப்படுத்தினார். அந்த இடத்துக்கு போகிற வழியில் வர்ற வழியில எல்லாம் அங்கங்கே இருந்து சிவபெருமானை நினச்சி அவர் வழிபட்டார், அகத்திய பெருமான். அது மாதிரி இங்கே வரும்போது அந்த இடையில அவருடைய சிஷியரான சாம்பவமூர்த்திங்கிற சித்தரையும் கூடவே, அதாவது அகஸ்தியரோட சிஷியர் சாம்பவமூர்த்தி அவரும் வந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. இலைப்பாரி முடிச்சுட்டு நம்மளும் சிவபெருமானுக்கு ஒரு பூஜை செய்யணும்னு நினச்சி பார்க்கணும். அங்கே கைலாயத்தில் இப்போ என்ன நிலவரம்னு நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம ஞானத்தில் சிவபெருமான் உணர்த்துவார். அங்கே சமம் ஆயிடுச்சா என்னங்கிற விவரத்தை தெரிவிக்கிறார். அதனால் சிவபெருமானை தியானம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக அகத்திய மாமுனியும் இந்த சைடு வந்து சாம்பவமூர்த்தியும் சிவனுக்கு ஒரு மண்ணால் ஒரு லிங்கம் செஞ்சு சிவனை தியானம் பண்ணியிருக்காங்க. தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஜல அபிஷேகம் பண்ணி நம்ம வழிபடுவோம்னு நினைக்கிறாங்க. அப்பையில் இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த தண்ணி எதுவுமே இல்லை. அப்பையில் இவங்க ஒரு கவலையாக அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அனுமார் தானாகவே தோன்றி வர்றாரு. அனுமார் தானாகவே தோன்றி வர்றாரு. தோன்றி வந்தவர் உங்களுக்கு என்ன இப்போதைக்கு தேவையோ என்று சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. உடனே இரு பேருமே, சாம்பவமூர்த்தியும் அகத்திய பெருமானும் 2 பேருமே எங்களுக்கு சிவபெருமான அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஜலம் தேவைப்படுத்திருக்காரு. உடனே அனுமன் நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை, அங்கேருந்து தன்னுடைய வாளால் கோடா கிழிச்சு கொண்டு வந்து இப்படியே நேரம் ஆலங்குளம் வழியே அப்படியே தாமிரபரணிக்கு நதி வந்து அனுமன் உருவாக்குனாங்க. அனுமன் நதின்னு சொல்லுவாங்க.